வணக்கம். நாம் இன்று பவர் ஆஃப் அட்டார்னி பற்றி பார்ப்போம். வாட் இஸ் பவர் ஆஃப் அட்டார்னி? Power of attorney is a legal document by which one person gives the right to perform or powers of transacting in matters relating to property, banking, legal and judicial proceedings, tax payment, etc. Power of attorney என்பது ஒரு சட்டத்துக்குட்பட்ட ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தின் மூலமாக ஒரு நபர் சொத்து, வங்கி, சட்டம் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள், வரி செலுத்துதல் போன்ற விஷயங்களை கவனிக்கிறதுக்காக தனக்காக ஒரு நம்பிக்கையான ஒருவரை நியமிக்கிறார். அவருக்கு அதிகாரம் கொடுக்குறார். இந்த வேலையில் நீ பார்த்துக்கோ அப்படின்னு தன்னுடைய சார்பாக அவருக்கு அதிகாரம் கொடுத்து எழுதப்படுறது தான் பவர் ஆஃப் அட்டார்னி. இந்த பவர் ஆஃப் அட்டார்னி எப்போ கொடுக்குறாங்க? மேஜராக பெரும்பாலும் எப்போ கொடுக்குறான்னா, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காரு, அவருக்கு சொத்து இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போது இதை பராமரிக்கிறதுக்கு முடியாது. அப்போது அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை இதை பராமரிச்சுக்கோ, இல்லை இது விற்று கொடு, இல்லை இதை வாங்கி வேறு சொத்து என் பேரில் வாங்கி வை, இதுக்காக பணம் கட்டு அப்படின்ற சூழ்நிலை நம்பிக்கை அடிப்படையில் நம்பிக்கை பேரில் ஒரு ஆளுக்கு பவர் கொடுக்குறாரு. இல்லை இன்னொருத்தர் வயசாகி போச்சு, ஏன் மெயின்டைன் பண்ண முடியல, அதெல்லாம் கவனிக்க முடியல, ஆஃபீஸ் போக முடியல, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி போய் நான் பார்க்க முடியல, அப்படி அந்த விஷயங்களை ஒருவரின் கடமைகளை கவனிக்க முடியாமல் போடுற சமயத்தில் இன்னொரு நம்பிக்கையான ஆளை நியமிக்கிறது தான் பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னியுடைய வேலை என்னன்னா, a power of attorney is an authority given by a written formal instrument whereby one person termed the donor or principal authorizes another person termed the donee, attorney or agent to act on his behalf. இவர் சார்பாக இவர் முதல்வர் ஆகிறாரு. சொத்துக்கு அதிபதி முதல்வர் என்று அழைக்கப்படுவார் டோனர். பவர் வாங்குற பேர் டோனி. அவருக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுக்குறாரு. இப்போது யூ ஷுட் அந்த அதிகாரத்தை யார் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, வழக்கமாக பவர் ஆஃப் அட்டார்னி பல்வேறு காரணங்களால் தானாகவோ அல்லது பரிவர்த்தனை செய்ய முடியாத எவராலும் உருவாக்கப்படுது. யாரும் மெயின்டைன் பண்ண முடியலையோ அவர் தனக்கு நம்பிக்கையான ஆளை, உகந்த ஆளை, ஏமாத்தாத, தில்லுமுழு செய்யாத ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் எனக்காக நீ அந்த வேலையை பொறுப்பேற்றுக்குன்னு கொடுக்குறாரு. அதாவது டோனி யாருன்னு சொன்னால், வெளிநாட்டில் வசிக்கிறவங்க, முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வயதானவங்க, அதற்கு மற்றும் வெவ்வேறு சூழ்நிலையில் அந்த சொத்தையோ அந்த வேறு ஏதோ தன்னுடைய உடைமையையோ பராமரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க தான் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாங்க. சரி, பவர் ஆஃப் அட்டார்னியில் எத்தனை வகை இருக்குதுன்னா, 2 வகை பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி 2 இருக்குது. பொதுவாக ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி இந்த நிலத்தை விற்க, வாங்க, பார்க்க, மெயின்டைன் பண்ண, அட்மின் பண்ண, ரிஜிஸ்டர் ஹவுஸ் போக, டேக்ஸ் கட்ட, இப்படியான சூழ்நிலைக்கு எனக்கு பதிலாக செய்யுன்னு சொல்கிறது. பலவிதமான வேலைகளுக்கு அவர் பொறுப்பு கொடுக்கறது ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி. ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொன்னால், ஒரே ஒரு வேலை மட்டும், எனக்கு பதிலாக நீ போய் இந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணு, ஏதாவது ஒரு வேலை மட்டும்தான், மீது எல்லா வேலையும் அவர் பொறுப்பு கிடையாது. பர்டிகுலர் ஜாப் மட்டும்தான் அவர் கொடுப்பாங்க. இதுக்கு ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னின்னு பேர். இப்போது நாம் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி பற்றி நாம் பார்ப்போம். ஒரு நபர் தனது சொத்து அல்லது வங்கி கணக்குகள் அல்லது வரி செலுத்துதல், பதிவு செய்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்தல் பணிகள், அதாவது 3ஆம் தரப்பினுக்கு எதிராக வழக்கு தொடுப்பது, அதாவது அவருக்கு பதிலாக இவர் வழக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறது, அப்படின்ற சூழ்நிலையில் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு
தன்னுடைய சார்பாக தனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை செயல்படுத்த மூன்றாவது மனிதனுக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி அதிகாரம் கொடுக்குறாங்க. சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்கவும், வங்கி கணக்குகள் பரிவர்த்தனை செய்யவும், வரி விவகாரங்கள் வரி கட்ட, அதே சமயம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண, சட்ட விவகாரங்களை பார்க்கறதுக்காக பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கலாம். அப்புறம் இது ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னினா என்ன? ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னினா என்ன? ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி is to be made by a person when any particular or specific task or act is to be done. Once the particular act is completed, the special power of attorney comes to an end. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணி மட்டுமே செய்ய சொல்லி ஒரு நபருக்கு அதிகாரம் கொடுக்கிறது. அந்த குறிப்பிட்ட பணி மட்டும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு அதுக்கப்புறம் அங்கே வேலை இல்லை. இப்போது பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி அவருடைய உடைமைக்கு விற்க, வாங்க, போங்க, லே அவுட் பண்ண, பவர் கொடுக்க, வேறு வழிகட்ட, பேங்க்கு போவ, கோர்ட்டுக்கு போவ, இப்படி பொதுவான வேலைகளை அவருக்கு அதிகாரம் கொடுக்குது. ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு பர்டிகுலர் ஜாப், குறிப்பிட்ட வேலையை மட்டும் செஞ்சு முடி அப்படின்றது அதுக்கு அதிகாரம் கொடுக்கறது. இப்போ இன்னொன்று இருக்குது, டூரபிள் அண்ட் நான் டூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னியுடைய பொதுவாகவே நமக்கு தெரியும், பவர் கொடுத்தவரும் இறந்துட்டாருன்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லாது. பவர் வாங்கினவரும் இறந்துட்டாருன்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லாது. ஆனால் இங்கே நான் டூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Principal want the power of attorney deed to continue even after his death. Then he has to mention it in the power of attorney deed. அதாவது இந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் நான் இறந்துட்டாலும் இந்த வேலைகளை இவர் தான் முன்னுன்னு செய்யணும் அப்படின்னு அந்த பவர் பத்திரத்தில் எழுதணும். நான் பவர் ஆஃப் அட்டார்னி பெரும்பாலும் 2 பேரில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாலும் செல்லாது. ஆனால் இது டூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னியில் நான் இறந்து விட்டால் முதல்வர் எழுதணும். நான் இறந்து விட்டாலும் கூட இந்த நான் கொடுக்குற விவகாரங்களை இந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஏஜென்ட்டு தான் முன்னின்று நடத்தணுன்றது தான் இங்கே டூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. அது வழக்கமாக ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி அதிபரின் மரணத்துக்கு, முதல்வரின் மரணத்துடன் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அவரது மரணத்துக்கு பிறகும் பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரம் தொடர வேண்டும் என்று அந்த பிரின்சிபல், அந்த டோனர் அந்த பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்தால் அத்தகைய பவர் ஆஃப் அட்டார்னி நீடித்த பவர் ஆஃப் அட்டார்னி, டூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி எனப்படும். என்ன இது? இப்படி ஒரு பத்திரம் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குதுன்றதை இப்போ நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது பவர் ஆஃப் அட்டார்னியில் என்னென்ன ஷரத்துக்கள் இருக்கணும்? While creating a power of attorney, it is an important to include certain mandatory clauses depending upon the type of power of attorney that is made. Some of the essential clauses that needs to be included in the power of attorney deed as follows. என்னென்ன கொடுக்கணுமா? நேம், ஏஜ், அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் த பர்சன் ஹூ மேக்ஸ் த பவர் ஆஃப் அட்டார்னி. அதாவது முதல்வர், டோனர், பிரின்சிபல், அவர் என்ன கொடுக்குறாங்க, அவர் யார், அவர் பேர் என்ன, அவர் வயசு என்ன, அவர் விலாசம் என்ன, என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்றதையும் கொடுக்கணும். அதே போல் பவர் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவருக்கும் அதே போல் அவருடைய பேர், வயசு, விலாசம், தொழில் இதெல்லாம் குறிப்பிடணும். இன்னொன்று, பவர் என்னைக்கு ரிஜிஸ்டர் ஆகுதோ அன்னிலிருந்தே அந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு மரியாதை வந்துடும். பவர் ஆஃப் ஏஜென்ட்டுக்கும் அன்னிலிருந்தே அவர் பொறுப்பேற்றுக்கிற கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். The date of termination of the power of attorney, if it is limited by time,
if no time is specified mentioned whether the power of attorney is durable or no. அதாவது பவர் ஆஃப் அட்டர்னியில் லிமிட்டேஷன் இந்த தேதி வரைக்கும் தான் உனக்கு பவர் கொடுத்துருக்குறேன், அதுக்கு பிறகு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு தேதி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தேதி வரைக்கும் தான் அவர் அந்த பத்திரத்துக்கு உட்பட்டு அந்த பவர் ஏஜென்ட் அதிகாரம் உள்ளவராக இருப்பார். அந்த தேதிக்கு பிறகு அவருக்கு அதிகாரம் இல்லை. குறிப்பிட்ட காலம் வரைக்குத்தான் பவர் ஏஜென்ட்டுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றால் அந்த காலம் வரைக்குத்தான் அதிகாரம் செல்லுபடியாகும். அந்த காலம் குறிப்பிடப்படவில்லை எனில் முதல்வர் உயிருடன் இருக்கும் காலம் வரை அந்த காலம் குறிப்பிடலை, அதாவது லிமிட்டேஷன், அதாவது டைம் குறிப்பிடலை, நேரம் குறிப்பிடலை, அதை நாள் குறிப்பிடலைன்னா அந்த எழுதி கொடுத்த முதல்வர் பிரின்சிபல் இருக்கிற வரைக்கும் அந்த பவர் ஏஜென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அந்த நேரமும் காலமும் குறிப்பிட்டு இருந்தான்னா அந்த காலம் வரைக்கும் தான் அந்த பத்திரம் செல்லுபடி ஆகும். ஆனால் முதல்வர் இறந்த பிறகும் பிரின்சிபல் இறந்து போயிட்டார், எழுதி கொடுக்குறது இறந்து போயிட்டாருன்னா, ஆனால் டூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னியாக இருந்தான்னா அந்த பத்திரம் அந்த பவர் ஆஃப் ஏஜென்ட்டுக்கு முதல்வர் இறந்த பிறகும் அந்த பவர் அவருக்கு செல்லுபடி ஆகும். இப்போ சொத்துக்கான அதிகாரம் கொடுக்குறாரு. சொத்துக்கான பொது அதிகாரம் வழங்கப்பட்டால் ஒருத்தருக்கு என் சொத்தை நீ விற்கவோ வாங்கவோ எழுதுவாங்க, விற்கவோ வாங்கவோ ரிஜிஸ்டர் பண்ணவோ மற்றும் லேஅவுட் பண்ணவோ மற்றும் எந்த துறையாக இருந்தாலும் என் சார்பாக நீங்கள் மனு செய்யவோ உனக்கு அதிகாரம் அளிக்கிறோன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த சொத்தை பராமரிக்க, ரிஜிஸ்டர் பண்ண, லேஅவுட் பண்ண மற்றும் மற்ற துறைகளுக்கு அவர் மனு செய்யத்தான் அதிகாரம் உண்டே தவிர அவர் சார்பாக விற்ற சொத்துக்கான தொகையை அந்த முதல்வரிடம் அவர் ஒப்படைக்க வேண்டும். சொத்து வித்தார்னா வித்த பணம் ஏஜென்ட்டுக்கு சொந்தமானது அல்ல, ஏஜென்ட் சார்பாகத்தான் இவர் செயல்படுகிறார். ஆனால் எது செஞ்சாலும் அது முதல்வர் செய்ததாகவே கருதப்படும். நிலத்தை விற்றாலும் வாங்கினாலும் இது முதல்வர் காசுதான். விற்றாலும் வித்த பணத்தை கொண்டு போய் முதல்வர்கிட்ட கணக்கு வழக்கு ஒப்படைக்கணும், இல்லைன்னா இது கிரிமினல் அஃபென்ஸாக ஆகக்கூடிய. சிறப்பு அதிகாரம், ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி. இப்போ இது நம்ம பார்த்தது பொது ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி. ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த செயல் இந்த குறிப்பிட்ட வேலை தான் உனக்கு கொடுக்கப்பட்டது, அந்த குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும்ன்றது ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னியில் யார் முதல்வர் குறிப்பிட்டிருப்பார் ஏஜென்ட்டுக்கு. அந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னிலும் காலம் நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த நாள் வந்த பிறகு அந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு அங்கே அதிகாரம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரி, இப்போ நாம் உள்ளூர்லேயே இந்தியாவிலே இருந்தால் பவர் ஆஃப் அட்டார்னி எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்ற நம்ம பார்த்தோம். இப்போ வெளிநாட்டில் இருந்தால் சொத்து உள்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, அவர் வெளிநாட்டில் வசிக்கிறாரு, அவர் எப்படி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுப்பாரு? த NRI or non-resident Indian can make a power of attorney deed even by staying outside India without having to come to India for the purpose. அவர் எங்கேயால வர முடியல, அதனால் இவர் சொத்து இங்கே இருக்குது, இதை மெயின்டைன் பண்ண முடியல, பார்க்க முடியல, அதனால் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு. அந்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் இங்கே வர வேண்டியது அவசியமே இல்லை, அங்கே அந்த வெளிநாட்டில் இருந்தே பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கலாம். என்னன்னா எங்கே இருக்கிறாரோ அந்த நாட்டில் அங்கே உள்ள இந்திய தூதரகத்தை அணுகி நம்முடைய பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த தூதரகத்தில் கொடுத்து அந்த சீல் வாங்கி நாம் இங்கே யாருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி நாம் கொடுக்க போகிறோமோ அவருக்கு தபாலில் இங்கே அனுப்பலாம். ஆனால் தூதரகத்தினுடைய சீல் இல்லாமல் அது செல்லுபடியாகாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நோட்டரிகிட்டையும் ஒவ்வொரு பக்கமும் இதுதான் உண்மையானது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பக்கத்துலேயும் தவறாமல் நோட்டரிகிட்ட சைன் வாங்கி அனுப்பலாம். அந்த பத்திரத்தை
நாம் ரீஸ் தபால் மூலம் இந்தியாவில் இருக்கிற உங்கள் நம்பிக்கை உள்ள ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினான். அந்த ஏஜென்ட்டு அதை வாங்கின உடனே அந்த நிலம் உள்ள ஏரியாவுக்குள்ள இல்லை அவர் வசிக்கிற ஏரியாவுக்குள்ள பதிவாளர் அலுவலகத்தில் போய் அந்த பத்திரத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லுபடியாகும். இப்போது பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கணும்னா நாம் செய்ய வேண்டியது பெரும்பாலும் என்ன நடக்குது பெரும்பாலும் சொன்னால், பவர் ஆஃப் அட்டார்னி தான் ஓனர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பவர் ஆஃப் அட்டார்னி உண்மையிலேயே ஓனர் இல்லை, சொந்தக்காரர் இல்லை. இவர் ஒருவருக்கு சொந்தமான நிலத்தை அவர் அட்மின் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே சொத்திற்கு உரிமையாளர் முதல்வர் மட்டுமே, பவர் ஆஃப் ஏஜென்ட் அல்ல. பவர் ஏஜென்ட் என்பவர் முதல்வருக்காக முன்னின்று செயல்படுத்தும் ஒரு நபர் மட்டுமே, இவர் உரிமையாளர் அல்ல. பவர் ஏஜென்ட் முதல்வருக்காக வாங்கும் அல்லது விற்கும் சொத்திற்கான பணம் அனைத்தும் முதல்வருடையதே, டோனர் கூடியதுதான். தவிர இது பவர் ஏஜென்ட்டுடையது அல்ல. அனைத்தும் முதல்வருடைய பணம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். முதல்வருக்கு கணக்கு காட்டி முழு வரவு மற்றும் செலவு கணக்கை முதல்வருக்கு பவர் ஏஜென்ட் ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒப்படைத்தால்தான் இந்த பவர் ஏஜென்ட்டுடைய வேலை முழுமை பெறும். இப்படி ஒப்படைக்கவில்லை என்றால் இது பலவித சிக்கல்களை உருவாக்கிவிடும். அதனால் பவர் ஏஜென்ட் கொடுக்குறவங்க நம்பிக்கையுடைய ஒரு ஆளுக்கு பார்த்து பவர் ஏஜென்ட்டு பவர் பத்திரம் கொடுங்க. இல்லைன்னா தன்னை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பவர் பத்திரம் எழுதி கொடுக்கணுன்றதை இந்த சப்ஜெக்ட் மூலம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.